சேர்ந்து வாசிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் வைராக்கியம் பாராட்டுறாரு. அவர் வைராக்கியத்தோடு கூட சொல்றாரு, ரெண்டு காரியத்தை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை. முடிவு இல்லை. அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவு இருக்க போறது இல்லை. முடிவு இருக்க போறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, பெருகிக் கொண்டே இருக்க போகிறது. பிரச்சனைகள் பெருசாகி கொண்டே இருக்கு. போராட்டங்கள் பெருசாகி கொண்டே இருக்கு. வியாதி பெருசாகி கொண்டே இருக்கு. எதிர்ப்புகள் பெருசாகி கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், அத்தனைக்கு நான் முடிவை கட்டளையிட போறேன். ஹல்லேலூயா. அத்தனைக்கு நான் முடிவை கட்டளையிட போறேன். என்னுடைய சமாதானத்தின் பெருக்கத்திற்கு முடிவு இருக்க போறது இல்லை. ஏன்னா அவர் வைராக்கியம் கொண்டு அவர் சும்மா சொன்னால் அது நிறைவேறும். காரணம் அவர் சும்மா நாச்சுக்கு சொல்லவே மாட்டாரு. அவர் வைராக்கியம் கொண்டு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்திற்கு முடிவு இருக்க போறது இல்லை. என்னுடைய சமாதானம் பெருகி கொண்டே இருக்க போகிறது. என்னுடைய சமாதானம் பெருகி கொண்டே இருக்க போகிறது. 2024 இருந்த சமாதானம் இல்லைங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் பெருக செய்து கொண்டே இருக்க போகிறேன். பெருக செய்து கொண்டே இருக்க போகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. Your life is going to be marked with the peace of God. Hallelujah.